ஸ்ரீவைகுண்டத்தில் பேருந்தில் சென்ற 11ஆம் வகுப்பு மாணவனை கீழே இறக்கி சரமாரியாக வெட்டிய கும்பல் 5 தனிப்படைகள் அமைத்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைக்கிறார். ஆல்வின், இந்த சம்பவம் தொடர்பாகவும் மாணவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை தொடர்பாகவும் தற்பொழுது காவல்துறை மேற்கொண்டு வரும் விசாரணை தொடர்பாகவும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே இருக்கக்கூடிய பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் இன்று காலையில அரசு பொதுத் தேர்வை எழுதுவதற்காக பள்ளிக்கு பேருந்தில் வந்திருக்கிறார். அவரது தந்தை கூலி தொழிலாளி, செங்கல் சூளையில் பணியாற்றக்கூடிய பெற்றோரின் மகன் அந்த தேவேந்திரன். இந்த 11ஆம் வகுப்பு தேர்வை எழுதுவதற்காக அவரது தந்தை அவனை பேருந்தில் ஏற்றி விட்டு சென்ற நிலையில் அங்கு வந்த 3 பேர் கொண்ட அதே 17 வயது நிரம்பிய சிறார்கள், இளம் சிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. அப்படி கூறப்படக்கூடிய நிலையில் அவர்கள் இந்த சிறுவனை ஒன்று சேர்ந்து அரிவாளால் தரமாரியாக வெட்டி தலையில் பலத்த வெட்டும், அதே போன்று முதுகு பகுதி கைகளிலும் வெட்டு இருந்திருக்கிறது. விரல்கள் உண்டானதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே தகவலறிந்த காவல்துறை மற்றும் அவரது பெற்றோர், அவரது தந்தை ரத்தக்கரை படிந்த சட்டையோடு தனது மகனை மீட்டு சிகிச்சைக்காக ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த பின்பு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தற்போது அனுமதிக்கப்பட்டு அவர் அரசு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உன்னிப்பாக மருத்துவர்கள் தொடர்ந்து அவரை கண்காணித்து வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனினும் இந்த விவகாரம் குறித்தும் காவல்துறை தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். 3 தன் மீது தாக்குதல் நடத்திய அந்த மாணவர்கள், அந்த இளம் சிறார்கள் குறித்த தகவல்களை கூட பாதிக்கப்பட்ட அந்த மாணவன் காவல்துறையிடம் சொல்லி இருப்பதாக அவரது தந்தை நமது தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூட தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் தற்போது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு அந்த நிகழ்வில் ஈடுபட்டவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மாணவன் என்றும் அதன் அடிப்படையில் இந்த தாக்குதல் விளையாட்டில், கபடி விளையாட்டில் சிறப்பாக விளையாடக்கூடிய இந்த மாணவன் மீது இத்தகைய நிகழ்வு நடத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த குற்றச்சாட்டை அவரது பெற்றோர்களும் உறவினர்களும் முன்வைத்திருக்கிறார்கள். கபடி விளையாட்டில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த நிகழ்வு நடைபெற்றதாக ஒருபுறம் கூறப்படுகிறது. மற்றொரு புறம் ஒரு விசாரணையில் காதல் விவகாரத்தில் கூட இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கலாமா என்ற கோணத்தில் கூட தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய இடத்துல பாளையங்கோட்டை வட்டாட்சியர் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். பாளையங்கோட்டை காவல் உதவி ஆணையரும், அதே போன்று அந்த மாணவன் படிக்கக்கூடிய பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியிலும் நேரடியாக காவல்துறையினர், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளும் தற்போது விசாரணையை உரிய முறையில் மேற்கொண்டிருக்கிறார்கள். எனினும் கூட அவர்களது தந்தை, அவரது மாமா, தாய் அனைவருமே இந்த நிகழ்வால் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி சோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. கூலி வேலை செய்து ஆங்கில வழியில் படிக்க வைத்திருக்கக்கூடிய தங்களது மகன் இன்று இந்த நிலையில் இருப்பதை கண்டு வேதனை அடைந்திருக்கிறார்கள். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து பட்டியல்படுத்தப்பட்ட மக்கள் மீது நடத்தக்கூடிய இது போன்ற வன்முறை சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த நிகழ்வில் ஈடுபட்ட அந்த மாணவர்களுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், உந்து சக்தியாக இருந்த நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆல்வின். நீங்க இணைப்பிலேயே இருங்க. 5 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பேருந்தில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 11ஆம் வகுப்பு மாணவனை 3 பேர் கொண்ட கும்பல் பேருந்திலிருந்து கீழே இறக்கி பயணிகளின் கண்முன்னே சரமாரியாக வெட்டி இருக்கிறார்கள். மிகவும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற இந்த சம்பவத்தை தொடர்ந்து 5 தனிப்படை அமைத்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. வெட்டு காயங்களோடு மருத்துவர் தற்பொழுது அந்த மாணவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம்.